வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரபா அப்பன் முருகன் யூடியூப் சேனல்லேருந்து. இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, திருப்புகழ் பற்றி தான் பார்க்க போகிறோம். திருப்புகழில் என்ன ஸ்பெஷல் இருக்குது, கந்த சஷ்டி கவசத்தில் எப்படி ஒரு கவசமாக நமக்கு செயல்படுதோ அதே மாதிரி திருப்புகழ் நம்ம ஒவ்வொரு நாளும் படிக்க படிக்க அதனுடைய மகிமை நமக்கு நிறைய முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு நிறைய பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும். சரி, இப்போ நம்ம அந்த திருப்புகளில் எனக்கு முதலாக முருகப்பெருமான் எனக்கு அருளிய திருப்புகள் எடுத்திங்கன்னா பழனி திருப்புகள் தான் எனக்கு முதலாக எனக்கு அவர் கொடுத்தது. அந்த திருப்புகளை நான் இப்போ உங்களுக்காக படித்து காட்டுறேன், அதை கேளுங்க. உங்களுக்கு இந்த பாடல் வரிகளை படித்து காமிக்கிறேன். அவனிதனிலே பிறந்து மதலை எனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளையோனாய் அருமலலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து பதினாராய் சிவ கலைகளாக மங்கள் மிகவும் மறை ஓதுமன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் தெரிவயர்கள் ஆசை மிஞ்சி வெகு கவலையாய் முழன்று திரியும்படி ஏனை உந்தன் அடி சேராய். மௌன உபதேச சம்பு மதியருகு வேணி தும்பை மணிமுடியின் மீதணிந்த மகதேவர் மணமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமாரதுங்க வடிவேலா பவனி வரவே யுகந்து மயிலின் மிசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கழல் வீரா பரமபதமாய செந்தில் முருகனெனவே யுகந்து பழனிமலை மேல் அமர்ந்த பெருமானே. ஒவ்வொரு ஆறுபடை வீட்டுக்குமே ஒரு தனி சிறப்பு மிகுந்த வரலாறு இருக்குது. அதில் இந்த பழனிமலையுடைய சிறப்பு பார்த்திங்கன்னா அருணகிரிநாதர் அழகாக சொல்லியிருக்காரு. இந்த பாடலாம் நம்ம பாடும்போது அவனிதனிலே பிறந்து மதலையெனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளையோனாய் அருமலலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து பதினாராய் சிவகலைகளாக மங்கள் மிகவும் மறைவோது மன்ப திருவடிகளே நினைந்து துதியாமல் திரிவைகள் ஆசை மிஞ்சி வெகு கவலையாய் முழன்று திரியும்படியேனை உந்தன் அடி சேராய் திரியும்படியேனை உந்தன் அடி சேராய். மௌன உபதேச சம்பு மதியருகு வேணி தும்பை மணிமுடியின் மீதணிந்த மகதேவ மணமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமாரதுங்க வடிவேலா பவனி வரவே யுகந்து மகிழ்மிசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கழல் வீரா பரமபதமாய செந்தில் முருகனெனவே அமைந்து பழனிமலை மேல் அமர்ந்த பெருமாளே பழனிமலை மேல் அமர்ந்த பெருமாளே பெருமாளே. இந்த பழனியோட திருப்புகள் பார்த்திங்கன்னா அருமையான ஒரு திருப்புகள். இந்த பாடலை பாட 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 நமக்கு அந்த பழனிமலை முருகன் நமக்கு எப்படி அவர் ஆரம்ப காலகட்டத்தில் பூஜ்ஜியம், பழனி என்றாலே பூஜ்ஜியத்திலேருந்து அவர் ஒன்றுக்கு வருவார். 1ஆம் நம்பர்லேருந்து 0 நம்பருக்கு வர்றது தான். ஏறுவதும் ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஏறுவதும் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கை சறுக்குவதும் உதாரணமாக சொல்லக்கூடியது இந்த பழனிமலை தான். இந்த பழனிமலைக்கு போகிறவங்க வாழ்க்கையில் கஷ்டம்னு போகிறவங்க ஒசரத்துக்கு வருவாங்க, இல்லை ஒசரத்தில் இருக்கவங்க தன்னுடைய கஷ்ட நிலைக்கு வருவாங்க. இது வாழ்க்கையோட மனிதனுடைய சக்கரம் மாதிரி, வாழ்க்கை சக்கரம் மாதிரி எப்படி சுழல்கிறதோ அதே மாதிரி தான் அந்த வாழ்க்கை சுழல்கிறதுன்ட்டு அப்படின்னு உதாரணத்துக்கு இந்த பழனிமலை திருப்புகள் நமக்கு சொல்லும். முருகப்பெருமான் எப்படி அவதரித்தார், அவர் நெருப்பு இல்லையா, முருகப்பெருமான் நெருப்பு. அந்த நெருப்பு வடிவம் எப்படி தோன்றி எப்படி உருவெடுத்தது, அது எப்படி சிவகலைகள் சிவபெருமானுடைய உபதேசங்களை பெற்று அது எப்படி நமக்கு அதை ஃபாலோ பண்ணணும், வாழ்க்கை தத்துவங்கள்லாம் என்ன அப்படின்றத நமக்கு வழங்கக்கூடிய மிகப்பெரிய தத்துவமான ஒரு திருப்புகள்னால் அது பழனி திருப்புகள் தான். பொதுவாக அந்த பழனி எல்லா 6 படை வீடுகளிலும் போய்ட்டும் கடைசியாக நம்ம பழமுதிர்ச்சோலை போவோம் இல்லையா. இந்த பழனி திருப்புகளுக்கு முதல்ல யார்
போயிட்டு வராங்களோ அவங்களுக்கு அதுதான் வாழ்க்கையில் முதல் ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்புறம் 6 படை வீடு கொண்ட அந்த முருகனுடைய பவர் ஒவ்வொரு நமக்கு அந்த முருகனுடைய 6 படை வீடுகளில் ஒரு வீடுகளில் நமக்கு கடக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் கற்றுக் கொடுக்கறது தான் நம்ம முருகப்பெருமான். இந்த திருப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த திருப்புகளை நம்ம பார்ப்போம்.